ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கண வகை சொற்கள் பற்றி பார்க்கலாம். இலக்கண வகை இப்போ முந்தின வீடியோவில் நம்ம வந்து இலக்கிய வகை சொற்கள் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இலக்கண வகை சொற்களில் எத்தனை டைப் இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் 4 டைப் இருக்குது பாருங்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்ன்ட்டு. பெயர் சொல்லில் வந்துட்டு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 டைப் இருக்குது. என்னென்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்ட்டு 6 டைப் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்ன பெயரை குறிக்கிறதெல்லாம் எந்தெந்த பெயர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன். பொருட்பெயர் அப்படின்னா இதிலே இருக்குது பாருங்கள். பொருளை குறிக்கிற பெயர் தான் வந்து பொருட்பெயர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மரம், செடி, மயில், இது எல்லாமே வந்து ஒரு பொருள். அதாவது ஒரு பொருள். அதனால் அது பொருளை குறிக்கிற பெயர்ன்றதுனால அது வந்து பொருட்பெயர்னு சொல்லுவோம். இடப்பெயர்னால் இதுலேயும் கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. இடத்தை குறிக்கிற பெயர் தான் இடப்பெயர். சென்னை, பள்ளி இதெல்லாம் வந்து ஒரு பிளேஸு, அதனால் அது இடப்பெயர்னு சொல்லுவோம். காலப்பெயர் அப்படின்னா காலத்தை குறிக்கிறது தான். நிமிடம், நாள் இதெல்லாம் வந்து காலம்தான். அடுத்து வந்து சினை பெயர். சினை அப்படின்னா என்னென்னா இங்கே என்னென்னா உறுப்புன்னு அர்த்தம். அதாவது ஒரு செடியோட உறுப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மனித உறுப்பாக இருக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். கண், இலை. கண்ணுங்கிறது வந்து ஒரு மனித உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு. இலைங்கிறது செடியினோட உறுப்பு. அதனால் உறுப்பை குறிக்கிறதுனால இது வந்து சினை பெயர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பண்பு பெயர். பண்பு பெயர் அப்படின்னா என்ன? பண்புனாவும் குணம்னாலும் எல்லாமே ஒன்று தான். அதாவது எந்த நிறம், அளவு, சுவை, வடிவம் இந்த 4 பேஸ் பண்ணி வர்ற எல்லாமே வந்துட்டு பண்பு பெயரில் வரும். நிறம்ன்றது வந்துட்டு அந்த 7 வகை நிறமாக இருக்கலாம், சுவையாக அறுசுவையாக இருக்கலாம், வடிவம்னா அதனோட ஷேப்பு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பண்பு பெயரை குறிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வட்டம், செம்மை. வட்டம்ங்கிறது ஒரு வடிவ அடிப்படையில் இருக்கிறது. செம்மை அதுவும் வந்து ஒரு குணப்பெயர் தான். அதனால் இதை வந்து பண்பு பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தொழிற்பெயர். தொழிற்பெயர்னு என்ன? இதுலேயும் கொஷினில் ஆன்சர் இருக்குது பாருங்கள். தொழிலை குறிக்கிற பெயர் தான் வந்து தொழிற்பெயர். மேக்ஸிமம் தொழிற்பெயருக்கு சில விகுதிகள்லாம் இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விகுதியை பேஸ் பண்ணியும் இது என்ன பெயர்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் அது வந்து ஒரு தொழிலாக இருந்துச்சுன்னா அது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. படித்தல், படிக்கிறது ஒரு தொழில். படித்தல், நடித்தல், ஆடுதல், பாடுதல் இது எல்லாமே வந்துட்டு தொழிலை குறிக்கிற ஒரு பெயர் தான். அதனால் இது தொழிற்பெயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கான கொஷின் பாருங்கள். கீழுள்ள சொற்கள் எவ்வகை பெயர் என குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துருக்கேன். பூ, சதுரம், கோவை இதெல்லாம் என்னென்ன பெயரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.